வணக்கம். இது ஜென்டாக்ஸ். வணக்கம் ராம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன விசேஷம், என்ன செய்தி இருக்கு இப்போ? சார், இந்த நிதி ஆயோக் கூட்டம் தான் ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில தலைவர்கள் முதல்வர்கள்லாம் இதை புறக்கணிச்சிருந்தாங்க. மம்தா மட்டும் இன்னைக்கு இந்த தரப்புல இருந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் கூட்டத்துல பாதியில வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்திருக்காங்க. என்ன அவங்க பேசவே விடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக செய்திகள்ல பார்க்க முடிந்தது. இதுதான் எதிர்பார்த்தோம், இதுதான் நடக்கும் அப்படின்னு. போகாதீங்க போகாதீங்கன்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க போனாங்க, அவங்களுடைய வழி தனி வழி அப்படின்னு போனாங்க. ஆனா 5 நிமிடங்கள் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் 20 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லாம் பேசினாங்க. ஆனா எனக்கு 5 நிமிடங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிடம் முடிஞ்ச உடனே மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்க ஆஃப் பண்றது அப்படிங்கிறது பார்லிமெண்ட் தாண்டி இப்போ கூட்டங்களிலையும் பார்லிமெண்ட்ல நான் பண்ணவே இல்லை, மைக்கோட கண்ட்ரோலே என் கையில இல்லை அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு. அது இருந்தாலும் மைக்க ஆஃப் பண்றது எங்க இருந்து நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஏன் மைக்க ஆஃப் பண்ணணும்? யாரு அவங்க? பீகார்ல துணை முதலமைச்சர் வந்தாரு, உள்ள விடலன்னு சொல்றாங்க. இங்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் தானே வந்தாரு. முதலமைச்சரோட பேசுறதுல, அவங்களுடைய கருத்துக்களை கூட 5 நிமிடம் கேட்கறதுல என்ன கெட்டு போகுது? அப்படி அப்புறம் இந்த கூட்டுறவு குடியாட்சி நிதி ஆயோக் அங்க போகலன்னா, அங்க பேசலன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இங்க கம்பு சுத்துறவங்க எல்லாரும் என்ன கணக்குல கம்பு சுத்துறாங்க? பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கூட்டத்துக்கு போகல. அவரு தன்னுடைய கேபினட் அந்த அமைச்சரவையில இருந்து தான் ஆட்கள் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவருக்கும் எதுவும் கிடைக்காதோ? துணை முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறாரு. அப்ப இந்த அங்க போகலன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றவங்க அதுக்கும் பதில் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஏன் அங்க போகலன்னா எதுவும் கிடைக்காதுன்னா பீகார் முதலமைச்சருக்கும் பீகார் மாநிலத்துக்கும் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? பீகாருக்கு தேவையான எந்த விஷயத்தையும் இப்போ நிதி ஆயோக் டாக்குமெண்ட்ல பதிய மாட்டீங்களா? அப்புறம் அவர் ஏன் போகல? மறைமுகமா அவருக்கு கொடுத்த 33,000 கோடியா, அந்த 33,000 கோடி அவருக்கு போதல. அவர் இன்னும் 1,00,000 அந்த நிதி திருப்திப்படுத்தல. 1,00,000 கோடி 2,00,000 கோடி அவர் கேட்டதுக்கு இது யானை பசிக்கு சோழ பொறின்னு வந்திருக்குது, அதனால நாங்க அதை ஏற்கலன்னு சொல்லாம சொல்றாரா? அதனாலதான் போகலையா? என்ன காரணத்தினால போகல? முழுமையாக பேச விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு. ஆனா நாங்க தான் முதல்லயே சொன்னோமே, அப்புறம் ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாம முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு முதலமைச்சரை நடத்துற விதமாகவா நடத்துறீங்க நீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நிதி ஆயோக கேட்டிருக்கிறாரு. இன்னொன்னு, மம்தாவை 5 நிமிடம் தான் பேச விட்டாங்க, அதுக்கப்புறம் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஆந்திரா முதல்வரா இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, அவர் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பேசி இருப்பதாக டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு. மம்தாவும் அதை குறிப்பிட்டும் பேசியிருக்கிறாங்க. இப்ப இந்தியாலேயே 2 மாநிலங்கள் தான் இருக்குன்னு பட்ஜெட்டுக்காக சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆந்திரா முதலமைச்சர் பேசிட்டாரு, பீகார் முதலமைச்சர் பேசுறதுக்கே வரல. அப்போ எப்படி இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறத ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க தான் சொல்லணும். அவருக்கு 20 நிமிஷம் தான், அவருக்கு ஏதேனும் சிறப்பான தகுதிகள் இருக்கா? அவருக்கு 20 நிமிஷம் எதனால கொடுக்குறாங்க? சிறப்பு அந்தஸ்து எல்லாம் எதுவும் கிடையாது, கொடுக்கலையே, எதுவும் தான் கிடையாது. அவருக்கு அப்புறம் 20 நிமிடங்கள் என்ன? அவருடைய ஆதரவு அடிப்படையில தான் அரசு தொடர்கிறது அப்படிங்கிற ஒரே காரணம் தானா? என்னன்னே புரியல. அந்த செய்தி அப்படிதான் நிக்குது. ஆனா முதலமைச்சர்கள் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி,
சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சரி இந்த அரசு மதிக்காது அப்படிங்கிறத சொல்றாங்கன்னு தான் நாளைக்கு எல்லாரும் எல்லா இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லாருடைய ரியாக்ஷனும் அப்படிதான் வரும். அப்போ வந்து இது ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசுறாங்கன்னு அப்போ எல்லா பழியையும் இந்த மாநில கட்சிகள் மேல, காங்கிரஸ் கட்சி மேல போட்டு புதிய புதிய அரசியல் விளக்கங்களை ஆளும் தரப்பு கொடுத்துட்டு இருக்கோம். இதோடு ஒட்டுன ஒரு செய்தி சார், தமிழ்நாடுல இருந்து பாமக தலைவர் பேசினது நம்ம செய்தியாக எடுக்கல, அது இதோடு தொடர்புடையதுக்காக கேட்கிறேன். அவர் வந்து பட்ஜெட் தொடர்பா இதற்கு முன்பும் பேசியிருந்தாரு. 25 MP நீங்க அமைச்சிருக்கணும், அப்பதான் தமிழ்நாடுங்கிற பேர் குறிப்பிட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த நிலையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு மாநிலத்துக்கு வந்து 3.5 லட்சம் கோடியில பட்ஜெட் போடுறீங்க, ஒரு 1000 கோடி உங்களால வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்க முடியாதா, எல்லா பணத்தையும் ஒன்றிய அரசு தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? ஏன் மாநில கட்சிகள் இப்போது பாஜகவை அதோட டோன்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க? தேமுதிகவும் அதான் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பிரேமலதா பேசும்போதும் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்களையும் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நிதி கிடைச்சிருக்கும், 40 MP இங்க இருந்து போனதுனால எந்த பயனும் இல்லைங்கிற தொனிலேயே அவருடைய பேச்சுக்கள் எப்படி இப்படி மாறி இருக்கிறத பாக்குறீங்க? 40 MPக்கள் போனதுனால பயன் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு அரசியல் முழக்கமாக மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. திமுகவால எதுவும் செய்ய முடியாது, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலைன்னாலும் ஏதாவது செய்வதாக இருந்தால் நாங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தியரிய சொல்ல வைக்கிறாங்க, சொல்றாங்க. அந்த ஒரு தியரியை சொல்றாங்க, மக்களை அதை நம்ப சொல்றாங்க. எதிர்காலத்துல நீங்க எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும், திமுகவுக்கே வாக்களித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியது கிடைக்காது அப்படிங்கிற கருத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. ஆனா அப்படியா, அப்படி ஒரு நிலையை வந்து மக்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெளிவு. அவங்க இதுக்கெல்லாம் அஞ்ச போவது இல்லை. நீங்க உங்களை கொடுக்கிற வரைக்கும் ஒன்றிய அரசை மக்களுக்கு தேவையான நிதியை கொடுக்க செய்வதை எப்படி கொடுக்க செய்ய வேண்டும் என்பதை மக்கள் வந்து அறிவார்கள், அவங்க செய்வாங்க. அதிகபட்சம் எவ்வளவு காலம் நீங்க அப்படி வறுத்து எடுத்துருவீங்க கொடுக்காம அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உரிய பதிலை திரும்பவும் கொடுப்பாங்க. இவங்களுடைய இந்த கருத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மக்கள் ஏன் உங்களை தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை பார்க்கும்போது தான் தெரியுது சார். ஏற்கனவே ஹேட்ரிக் அடிச்சாச்சு இல்ல, மூணு தேர்தல்ல பாஜகவை மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. 2014, 2019, 2024 3 தேர்தல்கள்ல நிராகரிச்சிருக்காங்க. 3 தேர்தல்கள்ல இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது, பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருக்கிறார். ஆனா தமிழ்நாடு வந்து அவர்களுக்கு 2014ல 2 இடங்கள் கொடுத்தாங்க, 2019ல 1 இடம் கொடுத்தாங்க, 2024ல எதுவுமே கொடுக்கல. இது அந்த கட்சி வளர்ந்திருக்கிறத காட்டுதா இல்ல இறங்கி இருக்கிறத காட்டுதா? கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா 2 ஒன்றானது 1 நில்லானது அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. அதனால மக்கள் இன்னும் தெளிவாக இந்த 5 ஆண்டுகள்ல எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை பொறுத்து அடுத்த தேர்தலில் இன்னும் தெளிவான பாடத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தியாக சார், இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் இன்றைக்கு இதற்கு முன்பு ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அதுல சாவர்கர் தொடர்பா பேசும்போது அவருடைய மனைவி எப்படி படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா அவர் சொன்ன அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஜோதிபாவும் சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை ஒட்டி நிறைய விமர்சனங்கள் வந்தது. சாவர்கரை தூக்கி பிடிப்பது மாதிரி இருக்கு, தவறான தகவல் அப்படின்னு. அதற்கு அவர் இப்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் சொன்ன அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அதில் கவனம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு செய்திகள்ல இருக்குது சார். சுதா கொங்கரா பெண்களுக்கான படிப்பு அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் இங்க கோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் எத்தனை மாணவர்களுடைய மனசுல வரலாறுகள் திரிக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி வருது.
நீங்க சாவித்ரி பூலே பற்றிய கதைகளை நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையில ஏற்றி சொல்வது அப்படிங்கிற மாதிரியான திருப்புகள் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாதது. ஆனா இல்லாத பெருமைகளை ஒரு தலைவருக்கு ஏற்றுவதற்காக ஒரு செக்ஷனே இந்த மாதிரி வேலை செய்துட்டு இருக்குங்கிறத தான் இது காட்டுது. தமிழ்நாட்டுல கேட்டதுனால உடனடியாக இதை பற்றி ரியாக்ஷன் வந்துடுச்சு. நேற்று யூடியூப் ரூட்டர்ஸ் உட்பட பலர் வீடியோக்களும் போட்டிருக்கிறாங்க போல தெரியுது. நான் யூடியூப் ரூட்டர்ஸோட வீடியோல இதை மென்ஷன் பண்ணி இருக்கிறத பார்த்தேன். உடனடியாக ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக இந்த செய்திக்குள்ள தெரிகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பொய்யான தகவல்களை சொன்னால் ஐயன் கார்த்திகேயன் மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பொய்ங்கிற தகவலை உடனே எடுத்து கொடுக்க முடியுது. மற்ற நண்பர்கள் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நண்பர்கள் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக அதை செய்யறாங்க. இதையெல்லாம் பார்த்து எனக்கு என்ன அப்படின்னு போகாம செய்த தவறை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்கிற ஆட்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. மன்னிப்பு கேட்கறதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வேறு சில நபர்கள் கேட்கிற மன்னிப்பு. அது நாங்க என்ன வேணாலும் பேசுவேன், ஆனா கடைசியில நாங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கான விளைவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறது. இன்னொரு மன்னிப்பு கேட்கறது ஃபீல் பண்ணி ஏமாந்து போய் பேசிட்டோமே அல்லது தெரியாமல் பேசிவிட்டோமே அப்படின்னு உணர்ந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது. இது விருமாண்டியில கமல் சொல்ற டயலாக் தான் அதற்கு மீண்டும் மீண்டும் பொருந்தக்கூடியது. மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு அந்த டயலாக் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. முக்கியமான மனிதர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான அக்கேஷன்ங்கிறது தட் பீரியட் ஆஃப் த டைம் ஆஃப் ரியலைசேஷன் தான். இதுவரைக்கும் இருந்த தவறுகளில் இருந்து நாம விடுபட்டு சரியான திசைக்கு நம்ம பயணத்தை தொடங்குவது அப்படின்னு எப்போ ரியலைஸ் பண்றோமோ அந்த ரியலைசேஷன் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமானது. சின்ன சின்ன தவறுகளில் இருந்து நாம் விடுபடுவதாக இருக்கலாம். அதுல தொடங்கி மிகப்பெரிய பாதை மாற்றங்கள், கோர்ஸ் கரெக்ஷனாக வாழ்க்கையில நம்ம கோர்ஸ் கரெக்ஷனாக சில முடிவுகளை எடுக்கிறதும் கூட இனி இந்த வாழ்க்கை எப்படி எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற நிலை வர்ற வரைக்கும் அந்த கோர்ஸ் கரெக்ஷனும் அந்த உணர்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சின்சியராக உணர்வது அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி ஒரு பாடத்தை எடுத்து ஒருவரை திருந்த செய்வதற்கு கார்த்திகேயன், மைனர் போன்ற பலர் மீடியாவுக்குள்ள, சோசியல் மீடியாவுக்குள்ள, எக்ஸ் தளத்துல, யூடியூப்ல எல்லா இடங்கள்லயும் பணியாற்றி கொண்டிருப்பதும் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொன்னு பொலிட்டிக்கலா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு நியூஸ் என்னன்னா, கார்த்திக் சிதம்பரத்தினுடைய பேச்சு, அது தொடர்பான எதிர்வினைகள். அவர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில பேசும்போது திமுக கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு குறுகி இருக்க தேவையில்லை, கிரவுண்ட் லெவல்ல மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி போராட்டங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு இன்டர்வியூஸ் தனியா அதை பார்க்கும்போது கார்த்திக் சிதம்பரம் திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறது காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உதவாதுங்கிற மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாரு. அவருடைய இந்த கருத்து அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ள ஒரு எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே EVKS இளங்கோவன் அவருடைய கருத்தை கண்டிச்சிருக்கிறாரு. தேர்தல் வெற்றிக்காக அவர் இப்படியா நடந்துக்கிறாரு, தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் அவருடைய டோன் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விளையாட்டாக அல்லது கூட்டணியில இருக்கக்கூடிய பிற கட்சிகளுடைய மனம் புண்படும் விதமாக இன்டென்ஷனலா இல்லாம இருக்கலாம். ஆனா அதனுடைய விளைவு அவர்கள் மனம் வருத்தப்படும்னா அந்த மாதிரி விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. இதற்கு முன்னால 1991 அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில
மிகப்பெரிய வெற்றியை ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்றது. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றிக்கு காரணம் நாங்க தான், ராஜீவ் உயிர் தியாகம் செய்து ஜெயலலிதாவை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அது ஒரு கட்டத்துல அதிமுக அதற்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க உடனடியாக ராஜீவின் மரணத்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, எங்களுக்கு இயல்பாகவே வெற்றி தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில உண்டான உறவுல ஒரு பெரிய விரிசலை உருவாவதற்கு அது காரணமாக இருந்தது. அதே மாதிரியான டோன் இதுக்குள்ள வருது. இதுல யாரும் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரம் பேசுற மாதிரி பேசல. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆட்சிக்கு திமுக வந்ததுக்கு அப்புறம், செல்வ பெருந்தகையும் கூட ஒரு பிரஸ் மீட்ல இந்த டோன்ல பேசினாரு. பொதுக்குழுவிலையும் அவர் பேசியிருந்தாரு. செல்வ பெருந்தகை பொதுக்குழுவுல பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதே மேடையில ஈவி.கே. இளங்கோவன் அதை மறுத்தும் பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு செல்வ பெருந்தகையே செய்தியாளர் சந்திப்புல காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்கவே முடியாது, அதற்காக யாரேனும் சதிகள் செய்தால் அந்த சதிகள் ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிட்டாரு. ஆனா கார்த்தி சிதம்பரம் கட்சி வளரணும், நாடாளுமன்றத்துக்கு 8 பேர் 9 பேர் போனா மட்டும் பலன் இல்லை, உள்ளாட்சிக்கு ஆட்கள் வரணும், 2026 பேரவைக்குள்ள நிறைய நபர்கள் போகணும், ஒரு கூட்டணி ஆட்சி வரைக்கும் பேசுறாரு, ஆட்சியில் பங்கும் வேணும் அப்படின்னு எல்லாம் குரல் கொடுக்கிறாரு. அது எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை சூழல் அப்படி ஒரு முடிவை கொடுத்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசினாங்கன்னா கூட புரிந்து கொள்ளலாம். 2006 பெரும்பான்மை கிடைக்கல திமுகவுக்கு. ஆனா திமுக மட்டும்தான் ஆட்சியில இருந்தது. கூட்டணியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் வெளியில இருந்துதான் ஆதரவு கொடுத்தாங்க. அப்படித்தான் இருந்தது இங்கு இருந்த நிலைமை. ஆனா கார்த்தி சிதம்பரம் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியே டெல்லியில இருந்து தமிழ்நாடு பொறுப்பாளர்கிட்ட இது தொடர்பாக ஒரு அறிக்கை கேட்டிருப்பதாக ஒரு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதையும் நான் பார்த்தேன். ஓகே. ஆனா அவர் இன்னொன்னு கேட்கிறாரு சார், அதோட சேர்த்தே பதில் சொல்றாங்க சார். காங்கிரஸ் கட்சியை நாங்க முன்னேற்றணும், காங்கிரஸ் கட்சி வளரணும், ரொம்பவும் டவுன்ல இருக்குது, இன்னொன்னு தொண்டர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுல என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. யதார்த்தத்துல பார்க்கும்போது தன்னுடைய கட்சி தான் கட்சி வளரணும், அதுக்காக நம்ம பேசல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற டோன் அது தெரியுது இல்ல சார்? அதுல என்ன தவறு? அதாவது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே அதுக்கப்புறம் வரக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லி போராடுகிறார்கள். சிபிஐயும் சிபிஎம்மும் போராட்டங்களை நடத்துறாங்க. ஆனா காங்கிரஸ் மட்டும் ஏன் அடங்கி போயிருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறார் அந்த கூட்டத்துல. அவர்கள் கட்சி நிலைப்பாட்டை வெளியில சொல்லி போராடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் செய்ய மாட்டாங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சரி, அவரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள பேசுறாரு, வெளியில மக்கள்கிட்ட பேசல. அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம், அவங்களுடைய பேச்சு உரிமை அப்படின்னு எல்லாம் கூட திமுக இருந்து பதில் சொல்றாங்க. திமுக அமைச்சர் ஒருவர் அப்படி கடந்து போறாரு. அது அந்த கட்சியினுடைய பேச்சுரிமைன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. அது ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் தான் அதை பேச்சுரிமையாக எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கட்சியின் நலனுக்காக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எல்லை கடக்கும் போது அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்னா அந்த சமயத்துல அது காங்கிரஸை கடுமையாக பாதிக்கும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாரு. இது எல்லாமே கலெக்டிவாக நடக்கிற விஷயங்கிறத சொல்லி புரிந்து கொள்ளாமல் இந்தியா முழுவதும் மைனாரிட்டிஸ் ராகுல் காந்திக்காக காங்கிரஸுக்கு ஆதரவளிக்கிறார்கள். தலித் பிளஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு அந்த ஒரு ஈக்குவேஷனை சொல்றாரு. அதனால நாங்க இங்க வெறும் நபர்கள் அல்ல, வெறும் கைகளோடு இங்க திமுகவின் செல்வாக்கால் மட்டுமே வெற்றி பெறவில்லை, எங்களாலும் கூட்டணிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கு
ஒரு மதிப்பு கூடுதல் இருக்கு. ஏன்னா நாங்க மைனாரிட்டிஸ் எங்களுக்காக தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பிரிசிப்டேட் பண்றாரு. ஒரு முரண் இல்ல, ஒரு புதிய கருத்தை சொல்லி அதுக்கு தீவிரமாக்குறாரு. இங்க அந்த மாதிரி மைனாரிட்டிஸ் வாக்குகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தான். திமுகவும் காங்கிரசும் பிரிந்து நின்றால் மட்டுமே தான் அதை சோதிச்சு பார்க்க முடியும். அப்படி ஒரு சோதித்து பார்க்க வேண்டிய தேவை இன்றைய அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டில் இல்ல. அப்படி இல்லாத ஒரு நிலைமையில காங்கிரஸ் கட்சி இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு. 3 செய்திகள் எடுத்தோம், அது குறித்து விரிவான உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி ராம். நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.